ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக ஒரு சப்பாத்தி பண்ணி அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வானல் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இந்த பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நான் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நாம் அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுத்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்தப்புறம் நம்ம மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரினா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணி சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாம் இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தால் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி தொக்கு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசைக்கு, நம்ம ரைஸ் கூட பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டக்குன்னு காலி ஆயிரும் சப்பாத்தி எல்லாம். இது மாதிரி திரும்ப பண்ண சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். எங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.